வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல வரோம். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து பெரியவன், பொண்ணு சின்னது. பையன் வந்து ஸ்கூலில் 2 பேரும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படித்து டெஸ்ட் மார்க்கு கொடுக்குறாங்க. டெஸ்ட் மார்க்கு கொடுத்து அந்த டெஸ்ட் மார்க்கை பேப்பரில் அப்பாக்கிட்ட கையெழுத்து வாங்க சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது அந்த பையன் எடுத்து வர்றாரு, வீட்டில் வந்து பார்க்குறாரு. வீட்டில் அந்த அவருடைய மார்க் வந்து 7 மார்க்கு. அப்பாக்கிட்ட போய் கேட்டு கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பயம். உடனே தங்கச்சிகிட்ட கேட்குறாரு, இது மாதிரி 7 மார்க்கு தான் வாங்கியிருக்கேன், அப்பாட்ட கையெழுத்து வாங்குறது பயமாக இருக்குது, ஏதாவது ஐடியா சொல்லுன்றாரு. உடனே பொண்ணு சொல்கிறாங்க, அந்த பையனுடைய தங்கச்சி சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 7 பக்கத்தில் ஒரு சைபர் போட்டுரு, 70 மார்க் ஆகிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க தங்கச்சி. அப்படி சொன்ன உடனே அவரும் சரி ரைட்டு நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்ட்டு இப்போ 7 பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு இது பண்ணுவோம். பண்ணிட்டு போய் அப்பாக்கிட்ட, அப்பாப்பா இந்த டெஸ்ட் மார்க், மேக்ஸ் டெஸ்ட் மார்க்கு இருந்தாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னுவோம். அவர் வந்து பார்ப்பார், வாங்கி பார்ப்பார். வாங்கி பார்த்தும் 70 மார்க்கு இருந்ததும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவிக்கிட்ட சொல்லுவார். மனைவியை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம பையன் வந்து மேக்ஸில் 70 மார்க் வாங்கியிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அப்படிங்களா, அப்போ எவ்வளோ மார்க்குங்கன்னு கேட்பாங்க அவங்க. கீழே பார்ப்பார், கீழே 50 மார்க் இருக்கும். ஸோ 50க்கு 70 வாங்கியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கும் புரியல, 50 கீழே தானே இருக்கணும், 50க்கு மேலே இருக்கக்கூடாது. அவருக்கும் அது அவர் கொஞ்சம் அவ்வளோ படிக்காதவர். உடனே அவர் அதனால் சந்தோஷப்படுவார். உடனே மனைவி, அப்பா இதில் வந்து புரியலையா, அவங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான்னு, அவன் வந்து 50 மார்க் எப்படி 70 மார்க் வாங்க முடியும், அந்த திருத்தத்தை கூட சரியாக திருத்த தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. அதனால் அந்த தங்கச்சி இருக்குல்ல, அந்த பையனுடைய தங்கச்சியும் வந்து அவங்களுக்கு தெரியாது 100 மார்க்கா 7 50 மார்க் 7 அவங்க 7 மார்க்குன்னு 70 ஆக்கிட்டாங்க. எல்லாம் ஒரு 37 47 போட சொல்லியிருப்பாங்க. இதை அவங்களுக்கு தெரியாதனால இப்படி சொல்லிட்டாங்க. அதுதான், நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்ல, அது மாதிரி பொய் சொல்கிறத சரியாக இது பண்ணணும், தப்பை தவறாக சரியாக செய்யணும். இதில் வந்து தப்பை சரியாக செய்யணுன்றதை விட இதால் வந்து அப்பாவை ஏமாற்றி நம்ம சாதிக்கிறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம கெடுத்துக்கிறோம். அதனால் இப்போ நம்ம வந்து எப்பயுமே பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நல்லதே செய்யணுன்றது தான் கருணை சுருக்கம். நன்றி, வணக்கம்.